ஹலோ நண்பர்களே! இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லயே டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு. அத பார்த்துறாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப எபிசோட் 7 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் நம்ம ஜாக்கி பையனும் அவங்க அக்காவ பார்க்க வந்திருப்பான். அப்ப நம்ம பாஸ் பையன் ஹாங்க ஒரு மாரி பார்த்து எல்லாத்தையும் அவங்க அக்கா கிட்ட சொல்லவும், உடனே ஜாக்கியோட அக்கா ரொம்ப கோவமா, "டேய் நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? நீ எப்படிடா இவ்ளோ அமைதியா விட்டுட்டு வந்திருக்க? அவங்க 2 பேரும் உன்ன ஏமாத்திட்டு இருக்காங்களா? அதுவும் உன்னோட ஹஸ்பண்ட் உன்ன ஏமாத்திட்டு இருக்கான். நீ கையும் களமா பிடிக்காம என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு அக்கா ரொம்ப கோவமா கேட்கவும், உடனே நம்ம ஜாக்கி பையனும் ஒண்ணும் புரியாத மாதிரி அவங்க அக்காவை பார்த்துட்டு, "அக்கா நீ என்னதான் சொல்ல வர? எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லைன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் சொல்றப்ப, உடனே அவங்க அக்கா ரொம்ப கோவமாயிட்டு, "டேய் உங்க 2 பேருக்கும் நடுவுல ஒருத்தன் வரப்போறான்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு எது புரியலன்னு என்கிட்ட கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்க. ஒழுங்கா உன்னோட இடத்த நீயே நல்லபடியா பார்த்துக்கோ. இல்லைன்னு வச்சுக்கோ, உன் இடத்துக்கு அவன் வந்துருவான். நீ நடு ரோட்ல தான் நிக்கணும். நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டான்னு" சொல்லிட்டு அக்கா அட்வைஸ் பண்ணவும், ஜாக்கி பையனும் புரியாத மாதிரி அவங்க அக்காவே பார்த்துக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே அக்கா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, "டேய் உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலையா? இங்க பாரு, என் கையில ஒரு மாம்பழம் இருக்கா, அதான் உன்னோட ஹஸ்பண்ட். இந்த மாம்பழத்தை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவன் தான் அந்த பாஸ்ன்னு" சொல்லிட்டு அக்கா பாஸ் மாதிரியே நம்ம ஜாக்கி கிட்ட நடிச்சு காட்டவும், நம்ம ஜாக்கி பையனும் அவங்க அக்கா இப்படிலாம் சொல்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு, "அக்கா எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் ஹாங் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவன் என்னை ஏமாத்திட்டு மற்றவங்க கூட எல்லாம் போக மாட்டான். அதுவும் என்னை விட்டுட்டு வேற ஒருத்தன் பின்னாடி போகவே மாட்டான். நீ இப்படிலாம் பேசி என் மனசை குழப்பி விடாத. நீ அமைதியா இருன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையனும் அவங்க அக்கா ரொம்ப கோவமா திட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஒத்தரசா நைட்டு சாப்பிட்றதுக்காக அழகா சமைச்சு கொண்டு டைனிங் டேபிள்ல வச்சுட்டு யோசிச்சு பாப்பா. அப்ப அவளோட பொண்ணு சொல்லியிருப்பா, "அம்மா நீங்க பெரியவங்கன்னா பெரியவங்க மாதிரி நடந்துக்கோங்க. அதுவும் உங்க மருமகிட்ட ரொம்ப சாஃப்டா தன்மையா நடந்துக்கிட்டாதான் அவனும் உங்க மேல மாமியாருன்ற பாசத்தோட நடந்துப்பான். நீங்க கொஞ்சம் பொறுமையா அவன்கிட்ட கரெக்டா உங்களோட கடமையை பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு பொண்ணு சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு நம்ம ஜாக்கிக்கு ஃபோன் பண்ணிட்டு, "டேய் மருமகனே நீ எங்கடா இருக்கன்னு" சொல்லிட்டு ஜாக்கி கிட்ட கேட்குறப்ப, அப்ப ஹாங்கு பையன் தான் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு, "அம்மா நானு, டீனா, ஜாக்கி எல்லாரும் நாங்க 3 பேரும் நைட்டு வெளியே வந்திருக்கோம். நாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துருவோம். நீ எனக்காகலாம் வெயிட் பண்ணாம நீ மட்டும் சமைச்சு சாப்பிட்டு தூங்குமா. நாங்க வந்துருவோம்னு" சொல்லிட்டு ஹாங்கு பையன் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணவும், ஒத்தரசா ஹாங்கு பையன் இந்த மாதிரி பண்ண எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப கோவமா, "என்னமோ நான் தான் என்னோட மருமக கிட்ட நல்லபடியா நடந்துக்காம தன்மையா நடந்துக்கலன்னு வேற என் பொண்ணு ரொம்ப கவலைப்பட்டு என்ன அட்வைஸ்லாம் பண்ணா. ஆனா இவனுங்க 2 பேரும் இப்படி பண்ற எதுவுமே என் பொண்ணுக்கு தெரியாத மாதிரியே எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணாலே. அவ எங்க எங்க போனா" அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பொண்ணை ரொம்ப கோவமா கூப்பிடவும், உடனே ஒத்தரசோட பொண்ணு வேகமா ஓடி "அம்மா என்னாச்சுமா? ஏமா என்ன கூப்பிட்டேன்னு" சொல்லிட்டு பொண்ணு கேட்குறப்ப, உடனே ஒத்தரசா ரொம்ப கோவமா அவளோட பொண்ணை பார்த்துட்டு, "நீ என்னமோ அன்னைக்கு எனக்கு அட்வைஸ்லாம் பண்ண. நான் நல்ல மாமியாவா நல்லபடியா அவன்கிட்ட நடந்துக்கணும்லாம் அட்வைஸ் பண்ணியே. பாரு இப்போ உன்னோட தம்பியும் அவனோட தம்பி பொண்டாட்டி எனக்கு மரியாதையே கொடுக்காம என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீயே பாருடின்னு" சொல்லிட்டு ரொம்ப கோவமா முறைச்சு பார்க்கவும், ஒத்தரசோட பொண்ணு ஐயோ இன்னைக்கு என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயத்திலே பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இங்க பார்க்கில் ஜாக்கி, ஹாங்கு, டீனா எல்லாரும் ஒண்ணா உட்காந்துருக்கப்ப, டீனா "நான் விளையாட போறேன்னு" சொல்லிட்டு அவ பால் வச்சு விளையாண்டுட்டு இருப்பா. இவ விளையாடுற எல்லாத்தையும் ஜாக்கி, ஹாங்கு பார்த்துட்டு உட்காந்துருக்கப்ப, அப்ப நம்ம ஜாக்கி பையனும் டீனா பொண்ணை பார்த்துட்டு, "நம்மளோட பொண்ணு டீனா அவ எவ்வளோ பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா. ஆனா அவ இன்னும் என்னோட கண்ணுக்கு சின்ன பொண்ணா தான் இருக்கா. சின்ன பிள்ளையாட்டம் விளையாண்டுக்கிட்டு இருக்கா. ஆனா நான் அவளை சரியா வளர்த்தேனான்னு எனக்கு தெரியல. ஆனா அம்மாவா இருந்து நான் எல்லா கடமையும் கரெக்டா பண்ணேனான்னு கூட எனக்கு தெரியலன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையனும் ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம ஹாங்கி கிட்ட சொல்லிட்டு இருக்கப்ப, ஹாங்கு பையனும் ஜாக்கி பையன் ஃபீல் பண்ண எல்லாத்தையும் பார்த்துட்டு, "பேபி உனக்கு என்னாச்சுடா? ஏன்டா இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி கிட்ட கேட்குறப்ப, உடனே ஜாக்கி பையனும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே டீனா பார்த்துட்டு, "உனக்கு தெரியாது. ஏன்னா டீனாக்கு என்னன்னா சுத்தமா பிடிக்காது. அவளுக்கு அவங்க பாட்டியை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்கான்னு" சொல்லிட்டு ஜாக்கி
பையன் வந்து ஃபீல் பண்ணி சொல்றத பார்த்தோன்னே, உடனே ஹாங்கு பையனும் வந்து ஜாக்கி பையன வந்து பார்த்துட்டு, "டேய் நீ வந்து ரொம்பலாம் வந்து யோசிக்காத. டீனா வந்து அம்மா கூட வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கான்னா, அவ வந்து பாட்டி மேல வந்து அவ்வளோ பாசமா வந்து இருக்கா. அம்மா வந்து பேத்தி மேல வந்து ரொம்ப பாசமா வேற இருக்காங்களா, அதனால அவங்க 2 பேரையும் வந்து பிரிக்கலாம் முடியாதுடா. பாட்டிக்கும் பேத்திக்கும் உள்ள அன்ப வந்து நம்மளால வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. நீ வந்து அவங்கள 2 பேரையும் வந்து புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு, ஹாங்கு பையன் வந்து ஜாக்கிக்கு வந்து புரிய வைக்கவும், ஜாக்கி பையனும் வந்து பார்த்துட்டு, எனக்கு வந்து நல்லா புரியுது. ஆனா டீனா வந்து என்னோட பொண்ணு. அவ வந்து என் கூட வந்து க்ளோஸா இருக்க மாட்டேங்கிறா. அவ வந்து வர வர என்னை விட்டு ரொம்ப தூரம் வந்து போற மாரி எனக்கு வந்து தோணிக்கிட்டு இருக்கு. உனக்கு வந்து ஞாபகம் இருக்கா? நம்ம அவள வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்டல்ல போய் தத்தெடுக்கிறப்ப, அவ வந்து என்ன மட்டும் தான் வந்து பார்த்தா. அவ அந்த பார்வையிலே வந்துட்டு என்ன வந்து இங்கேருந்து கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு சொல்ற மாரியே இருந்துச்சு. அந்த நொடியிலேருந்து அவ வந்து என்னோட பொண்ணா இருக்க மாட்டாளான்னு சொல்லி நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அதே மாரி நம்மளுக்கு வந்து அவளே வந்து பொண்ணா வந்து கிடைச்சான்னு சொல்லிட்டு, ஜாக்கி பையன் வந்துட்டு டீனா வந்து எப்படி வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம ஹாங்கி கிட்ட வந்து சொல்றப்ப, ஹாங்கு பையனும் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே, "அத எப்புட்றா என்னால வந்து மறக்க முடியும்? அதனால தான் டீனா வந்து இப்போ வந்து நம்ம குழந்தையா நம்ம கூட வந்து இருக்கா. அவ வந்து நம்மளோட பொண்ணுன்னு" சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து சொல்றப்ப, டீனா வந்து ஆசையா வந்து ஓடி வந்து பக்கத்துல உட்காந்துட்டு, "ஜாக்கி அங்க பாரேன். அதோ அங்க தெரியுதுல்ல ஸ்டார்ஸ். அந்த ஸ்டார் எல்லாம் நான் பார்க்குறப்பலாம் எப்பயுமே என் மனசுல என்னென்ன ஆசை இருக்கோ, அது எல்லாத்தையும் அந்த ஸ்டார் கிட்ட வந்து கேட்பேன்னு" சொல்லிட்டு டீனா வந்து ஆசையா வந்து சொல்றத பார்த்தோன்னே, ஜாக்கி வந்து சிரிச்சுக்கிட்டே, "ஓ! அப்படியா? நீ வந்து என்னென்ன வந்து கேட்ப டீனான்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி வந்து பாசமா வந்து கேட்கவும், டீனா வந்து சிரிச்சுக்கிட்டே, "நான் எப்பயுமே வந்து என்ன வந்து கேட்பேன் தெரியுமா? என்னோட ஜாக்கி வந்து என்கிட்ட எப்ப பாரு வந்து கோவப்பட்டுக்கிட்டு வந்து அடிக்கிறான், பேசுறான் அந்த மாரிலாம் வந்து பண்ணாம, டெய்லி என்ன வந்து வெளிய வந்து ஆசையா வந்து கூட்டிட்டு போணும். அதுவும் இல்லாம அவன் என்கிட்ட எப்பயுமே வந்து ஜாலியா வந்து பேசணும், சந்தோஷமா வந்து நாங்க இருக்கணும்னு சொல்லிட்டு, நான் எப்பயுமே வந்து அந்த ஸ்டார்ஸ் கிட்ட வந்து பேசுவேன் தெரியுமான்ட்டு" நம்ம டீனா வந்து சொல்றத பார்த்தோன்னே, ஜாக்கி வந்து சிரிச்சுக்கிட்டே, "அப்படியா செல்லக்குட்டின்னு" சொல்லிட்டு டீனாவோட கன்னத்திலே வந்து ஜாக்கி பையன் வந்து பாசமா வந்து கிஸ் கொடுத்துட்டு, "நீ எப்பயுமே வந்து நல்ல பிள்ளையா? நான் சொன்ன எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு நீ நல்லபடியா இருந்தீன்னா, உன்னை எப்பயுமே நீ ஆசைப்பட்ட மாரி வெளிய ஜாலியா வந்து கூட்டிட்டு வருவேன்ட்டு" நம்ம ஜாக்கி பையன் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லவும், உடனே டீனா வந்து சிரிச்சுக்கிட்டே, "நான் எப்பயுமே வந்துட்டு நல்ல பிள்ளை தான். நீ தான் வந்து கெட்ட பையன்னு" சொல்லிட்டு ஜாக்கிய பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு வேகமா வந்து ஓடி போயிட்டு இருப்பா. இவ இந்த மாரி வந்து விளையாட்டுத்தனமா வந்து ஓடி போற எல்லாத்தையும் வந்து ஹாங்கும் வந்து பார்த்துட்டு, "பாத்தியா? நம்ம பொண்ணு டீனா வந்து உன் மேல வந்து இன்னும் வந்து நெறைய பாசமா தான் வந்து இருக்கா. நீ தான் வந்து புரிஞ்சுக்காம எப்ப பாரு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க. இனிமே வந்து ஃபீல் பண்ணாதன்ட்டு" நம்ம ஹாங்கு பையனும் வந்து ஜாக்கிக்கு வந்து சப்போர்ட்டா வந்து பேசவும், உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, "ஆனா நெறைய குறும்புக்காரியா வந்து இருக்கா. எப்பயும் வந்துட்டு உங்க அம்மா மாரியே தான் வந்து குறும்பு செஞ்சுக்கிட்டே இருக்கான்ட்டு" நம்ம ஜாக்கி பையன் வந்து ஒத்தரசா வந்து பார்த்து சொல்லவும், உடனே ஹாங்கு பையனும் வந்துட்டு ஜாக்கி பையன வந்து பாசமா வந்து பார்த்துக்கிட்டு, சாஃப்ட்டா ரொமான்டிக்கா வந்து கிஸ் பண்ணவும், ஜாக்கி பையனும் வந்து சேர்ந்து வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப, நம்ம டீனா வந்து ரொம்ப ஜாலியா வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து சென்டர்ல வந்து உட்காரவும், ஹாங்கு பையனும் ஜாக்கி பையனும் வந்து டீனா வந்து பாசமா வந்து பார்த்துக்கிட்டு, டீனாவோட கன்னத்துல வந்து சாஃப்ட்டா வந்து கிஸ் பண்ணுவாங்க. இவங்க 3 பேரும் வந்து குடும்பமா ஜாலியா சந்தோஷமா வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க ஆஃபீஸ்ல வந்துட்டு நம்ம ஹாங்கு கூட வேலை பார்க்குற ஒரு பையனும் வந்துட்டு, "நான் 4 பேர் தான் இருக்காங்கன்னு நினைச்சு ரோஸ் மில்க் வாங்கிட்டு வந்தேன். ஆனா உங்களோட ஒய்ஃப் ஜாக்கி வந்து வருவாங்கன்னு எனக்கு வந்து தெரியாதே. நான் 4 தானே வாங்கியிருக்கேன்னு" சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே, உடனே அவங்க பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, "பரவால்ல, நான் வந்து என்னோட பொண்டாட்டிக்கு வந்து குடுத்துக்கிறேன். நீங்க 4 பேர் வந்து குடிச்சுக்கோங்கன்னு" சொல்லிட்டு அவங்க பையன் வந்து சொல்லிட்டு இருக்கப்ப, அப்பதான் ஜாக்கி பையனும் வந்து வேகமா வந்து ஓடி வந்துட்டு, அங்க இருக்க எல்லாரையும் வந்து பார்த்துட்டு, "சாரி நான் வந்து ரொம்ப லேட்டா வந்துட்டேன். என்ன வந்து மன்னிச்சிடுங்க. என்னால தானே உங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்ட்டு" நம்ம ஜாக்கி பையன் வந்து சாரி சொல்லிக்கிட்டே வந்து உள்ள வர எல்லாத்தையும் வந்து அவங்களோட பாஸ் வந்து பார்த்துட்டு, நம்ம ஜாக்கி பையன் வந்து வந்தது எதுவுமே வந்து பிடிக்காத மாரியே ஜாக்கிய வந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு அமைதியா வந்து உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் எங்க வீட்ல வந்துட்டு கார்டன்ல வந்து மேனேஜர் பையனும் வந்து உட்காந்துருக்கப்ப, அண்ணி வந்து பார்த்துட்டு, "டேய் நீ எப்புட்றா வந்து உள்ள வந்த? எதுக்குடா வந்து இப்ப வந்திருக்கன்னு" சொல்லிட்டு மேனேஜர பார்த்து கேட்கவும், உடனே மேனேஜர் பையனும் வந்துட்டு, "நான் உன்கிட்ட தான் வந்து பேசணும்னு வந்திருக்கேன் செல்லம். என்ன வந்து இப்படிலாம் வந்து பேசாத. நான் வந்து உன்ன தான் வந்து பார்க்க வந்திருக்கேன்ட்டு" மேனேஜர் பையன் வந்து ஐஸ் வச்சுக்கிட்டே வந்து சொல்றத பார்த்தோன்னே, அண்ணி வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "இங்க பாருடா, மறுபடியும் உன்கிட்ட வந்து திரும்ப வருவேன்னு நீ வந்து கனவுலாம் வந்து காணாத. நான் வந்து கிளம்புறேன் பாய்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி வந்து கோவமா வந்து சொல்லிட்டு போறத பார்த்தோன்னே, உடனே மேனேஜர் பையனும் வந்து கையில வச்சிருக்க ரிங்க வந்து காமிச்சிட்டு, நம்ம அண்ணி முன்னாடி வந்து ப்ரப்போஸ் பண்ற மாரியே வந்து முட்டி போட்டுட்டே வந்து நின்னுகிட்டு இருப்பான். அதே இது வந்து அண்ணி வந்து கண்டுக்காத மாரி வந்து போயிட்டு, திரும்ப வந்து வேகமா வந்து மேனேஜரோட மண்டையிலே வந்து அடிச்சுட்டு, "டேய் நீ வந்து என்ன பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கன்ட்டு" கோவமா வந்து திட்டவும், உடனே மேனேஜர் பையனும் வந்து அண்ணிய வந்து பார்த்துட்டு, "பேபிமா, நான் வந்து வாழ்க்கை ஃபுல்லா உன் கூட வந்து வாழணும். உன்னை வந்து எப்பயுமே வந்து கஷ்டப்படாம நல்லபடியா வந்து பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ வந்து என்ன வந்து ஏத்துக்கோன்னு" சொல்லிட்டு மேனேஜர் பையன் வந்து ரிங்க கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணவும், அண்ணி வந்து மேனேஜர் பையன் வந்து இப்படி ப்ரப்போஸ் பண்ற எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு, "டேய்
இங்க பாருடா, நீ இந்த மாரிலாம் வந்து பேசுனா, திரும்ப வந்து உன் கூட வந்து வந்து வாழுவேன்னு நீ வந்து ஆசைப்படாத. நான் வந்து வரவே மாட்டேன்டா. நீ வந்து என்ன வந்து தொல்ல பண்ணாம இங்கேருந்து போ. உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. என்னை விட்டு வந்து பிரிஞ்சு போடான்னு சொல்லிட்டு, அண்ணி வந்து கோவமா வந்து கத்துறத பார்த்தோனே, ஒத்தரசா வந்து பொண்ணு சொன்ன எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு, யாரு யார விட்டு வந்து பிரிஞ்சு போணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க 2 பேருக்கும் யாரு வந்து இவ்ளோ தைரியத்தெல்லாம் வந்து குடுத்தாங்க? யாரு வந்து பிரிஞ்செல்லாம் போக்கூடாது. யாரு வந்து பிரிஞ்சு போறீங்கன்னு சொல்லிட்டு, ஒத்தரசா வந்து கோவமா வந்து கேட்டுக்கிட்டே அவளோட பொண்ண வந்து பார்த்துக்கிட்டு வேகமா அவளோட பொண்ண வந்து தொரத்தி தொரத்தி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப, அவளோட பொண்ணு வந்துட்டு, "ஐயோ! பார்த்துக்கிட்டு அமைதியா நின்னுட்டு இருக்கேன். என்ன வந்து காப்பாத்துடான்னு" சொல்லி கத்திக்கிட்டே வந்து ஓடி போயிட்டு இருப்பா. இவங்க 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டு ஓடி போற எல்லாத்தையும் வந்து மேனேஜர் பையனும் வந்து பார்த்துட்டு, "அத்தை, என்னோட செல்லக்குட்டிய வந்து அடிக்காதீங்கன்னு" சொல்லி கத்துறதோட இந்த எபிசோடு வந்து முடியுது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.